வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே பரபரப்பானது. ஒரு பக்கம் மாநில காவல்துறை, இன்னொரு பக்கம் மத்திய அரசியல் அதிகாரம். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு முன்னெப்போதும் இல்லாத ரொம்பவே சீரியஸான மோதலை பற்றி தான் இந்த விளக்கப்பதிவுல நம்ம விலாவாரியா பார்க்க போறோம். இது வெறும் சாதாரண நியூஸ் கிடையாதுங்க. அரசியல் அதிகாரம், சட்டம், அப்புறம் மக்கள் போராட்டம், இது மூணு சந்திக்கிற ஒரு முக்கியமான புள்ளி. சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாநிலத்தோட போலீஸ் நாட்டின் மிக உயரிய பதவியில இருக்கிற ஒரு மத்திய அமைச்சரோட வீட்டுல திடீர்னு நுழைஞ்ச ரைடு பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ரொம்பவே அரிதான ஒரு நிகழ்வு இல்லையா? நம்ம சோர்சஸ்ல சொல்லப்பட்டிருக்க இந்த சம்பவம் நிஜமாவே பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. இப்போ இதுல சம்பந்தப்பட்ட அந்த அமைச்சர் யாரு தெரியுமா? பண்டி சஞ்சய் குமார். அவரு மத்திய உள்துறை இணை அமைச்சர். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, நாடு முழுக்க இருக்கிற போலீஸ் மற்றும் விசாரணை அமைப்புகளை நிர்வகிக்கிற பவர் கொண்ட ஒரு அமைச்சகத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தரோட வீட்லயே போலீஸ் ரெய்டு நடக்குதுன்னா இது ஏன் இவ்ளோ பெரிய நியூஸ் ஆச்சுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க ஒரு நேரடியான கிளாஷ், அதாவது அதிகார முரண்பாடு நடக்குது. ஒரு பக்கம் லோக்கல் தெலங்கானா மாநில போலீஸ் இந்த ரெய்ட பண்றாங்க. ஆனா மறுபக்கம் ரெய்டுக்கு உள்ளாகிற நபர் சாதாரண ஆள் இல்ல, உச்சக்கட்ட பவர்ல இருக்கிற மத்திய உள்துறை அமைச்சகத்தை சேர்ந்தவர். உள்ளூர் போலீஸுக்கும் சென்ட்ரல் பவருக்கும் நடுவில் இருக்கிற இந்த டென்ஷனை தான் நம்ம ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. இந்த நம்பர் 12 எதை குறிக்குதுன்னு கெஸ் பண்ண முடியுதா? சும்மா 1, 2 போலீஸ் இல்லைங்க. நம்ம ஆதாரங்களின்படி ஹைதராபாத் மற்றும் கரீம்நகர்ல இருக்கிற அமைச்சரோட வீடுகளை சோதனையிட ஓவர் நைட்ல 12 தனித்தனி போலீஸ் டீம் களத்துல இறங்கியிருக்காங்க. கேட்கும் போதே தலை சுத்துதில்ல? இவ்ளோ பெரிய படை திரட்டல் இந்த கேஸோட தீவிரத்தை நமக்கு காட்டுது. சரி, பாகம் 1, மகனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள். இவ்ளோ பெரிய போலீஸ் படை யாரை தேடி போனாங்க? அமைச்சரோட மகன் பகீரத் சாய்க்காக தான். அப்படி அவருக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கேஸ்ல சொல்லப்படுற விஷயங்கள் ரொம்பவே சீரியஸானதுங்க. நம்ம சோர்சஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 17 வயசு சிறுமி மேல நடந்த ரொம்பவே மோசமான தாக்குதல் மற்றும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு தான் இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர். இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. டிசம்பர் 31 அன்னைக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பல மாசங்களுக்கு போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட சிறுமியோட பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ அவங்க மேலேயே ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அப்படி பல மாசமா அமைதியா இருந்த கேஸ்ல தான் இப்போ திடீர்னு இவ்ளோ பெரிய ரெய்டு நடந்திருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பம் கோர்ட்ல என்னென்ன ஆதாரங்களை கொடுத்தாங்கன்னு வர்ணனையாளர் சொல்றாரு தெரியுமா? சிறுமி மைனர் தான் நிரூபிக்கிற பிறப்பு சான்றிதழ், 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட்ஸ், அதை விட முக்கியமா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த சிறுமி கிட்ட வாட்ஸ்அப்ல மன்னிப்பு கேட்ட மெசேஜ்கள், இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதாரங்களா பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் சட்ட ரீதியா என்ன ஆச்சு? உயர்நீதிமன்ற நீதிபதி மாதவி தேவி அவங்க அமைச்சரோட மகனுக்கு எந்த பாதுகாப்போ இல்ல முன் ஜாமீனோ கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப கராரா மறுத்துட்டாங்கன்னு நம்ம ஆதாரம் குறிப்பிடுது. கோர்ட் இந்த விஷயத்தை எவ்வளோ ஸ்ட்ரிக்டா பாக்குதுன்னு இதுல இருந்து நமக்கு நல்லா புரியுது. அடுத்து பாகம் 2, அரசியல் தூண்டுதல். பல மாசமா கிடப்புல இருந்த ஒரு வழக்கு திடீர்னு எப்படி இவ்வளவு ஸ்பீடா ஆக்டிவ் ஆச்சு? அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் பிரஷர் என்ன? அதை பற்றி பார்ப்போம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் பல மாசங்களா எந்த ஆக்ஷனும் இல்ல, பாதிக்கப்பட்டவங்க மேலேயே கேஸ் பாயுது. ஆனா இன்னொரு பக்கம் ஓவர் நைட்ல 12 போலீஸ் டீம்ஸ் சீனுக்கு வராங்க. இந்த பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுக்கு நம்ம சோர்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. மாநில அரசோட இந்த மெத்தனத்தை பார்த்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி நாம என்ன கையில வளையலா போட்டிருக்கோம் அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டதா வர்ணனையாளர் சொல்றாரு. அந்த ஒரு கேள்விதான் அடுத்தடுத்த அதிரடிகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டிருக்கு. அந்த செயின் ரியாக்ஷன் எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. முதல்ல மக்களோட கோவமும் சோஷியல் மீடியா கொந்தளிப்பும் மாநில காங்கிரஸ் கமிட்டிக்கு போகுது. அங்கிருந்து எதிர்க்கட்சி தலைமைக்கு தகவல் போகுது. அவர் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு பிரஷர் கொடுக்கறாரு. அதோட ரிசல்ட் தான் இந்த 12 போலீஸ் டீம்ஸ். ஒரு சூப்பரான அரசியல் மூவ் இல்லையா? ஓகே, இப்ப பாகம் 3, சட்ட போராட்டங்களும் ஊடக தடயம். ரேடுக்கு அப்புறம் நடந்த உடனடி விளைவுகள் என்ன, லீகல் சைட்ல என்னென்ன நகர்வுகள் நடந்துச்சுன்னு பார்ப்போம். இப்போ நீங்க பாக்குறது அமைச்சரோட வழக்கறிஞர் கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதாவது அமைச்சருக்கு எதிரான செய்திகளை எந்த டிஜிட்டல் மீடியாவோ யூடியூப் சேனலோ வெளியிடக்கூடாதுன்னு ஒரு பெரிய மிரட்டல் விடுக்கப்பட்டதா வர்ணனையாளர் குற்றம் சாட்டுறாரு. இது நியூஸை வெளிவராம தடுக்கிற ஒரு முயற்சினும் அவர் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. இதுல இன்னொரு பகிர் தகவலும் இருக்குங்க. கோர்ட்டு விசாரணையில அமைச்சரோட மகனால பாதிக்கப்பட்ட இன்னும் ஒரு 3-4 பேர் சீக்கிரமே புகார் கொடுக்க முன்வரலாம்னு சோர்சஸ் சொல்லுது. இத கேட்கும் போதே நிலைமை இன்னும் எவ்வளவு சீரியஸா போக போகுதுன்னு தெரியுது. கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பாகம் 4, மக்களின் கொந்தளிப்பும் அதோட விளைவுகளும். ஆளுங்கட்சிக்கும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற இந்த செஸ் கேம்ல நம்ம சாமானிய மக்களோட பங்கு எங்க இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த முழு போலீஸ் ஆக்ஷனுக்கும் நிஜமான ஊந்து சக்தி யார் தெரியுமா? ரோட்ல இறங்கி போராடின பெண்கள் அமைப்புகள், ஹைதராபாத் முழுக்க ஒட்டப்பட்ட போஸ்டர்கள், என்ஜிஓக்களோட சப்போர்ட், அப்புறம் சோஷியல் மீடியால வந்த கடுமையான விமர்சனங்கள். மக்களோட இந்த தொடர் பிரஷர் தான் வேற வழியே இல்லாம அரசியல்வாதிகளையும் போலீஸையும் ஆக்ஷன் எடுக்க வச்சிருக்கு. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆழமான கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். இவ்ளோ பெரிய அரசியல் அதிகாரத்துக்கும் நம்ம நீதித்துறைக்கும் நடுவுல உண்மையான பேலன்ஸ் எங்க இருக்கு? மக்கள் பிரஷர் கொடுத்தா மட்டும்தான் அதிகாரம் தான் கடமையை செய்வான். இதை பத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா யோசிக்கணும். இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அரசியல் அதிகாரம் நீதியை வளைக்குதா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் படிக்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.